தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி இல்ல, வீறு கொண்டு எழுந்து அரசியல் களத்துல வெற்றி காண போற கட்சி அப்படின்றத நம்மளை எடை போடுறவங்க இனிமே புரிஞ்சுப்பாங்க. இப்படி ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டிருக்காரு தளபதி விஜய். இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா, மாநாடுனா என்னன்னு தெரியுமா, களத்துல தொடர்ச்சியா நின்னு ஜெயிச்சு காட்ட முடியுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம்ம மேல வீசுறதுல நிறைய பேர் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமா இந்த மாநாடு அமைய போகுது அப்படின்னு கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய வி சாலை அப்படின்ற இடத்துல நடக்க இருக்கு. இந்த சூழல்ல அந்த மாநாட்டுக்கான கால்கோழு விழா இன்னைக்கு நடந்திருக்கு. இதை தொடர்ந்துதான் தளபதி விஜய் அவர்கள் இது தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த முதல் மாநில மாநாடு அப்படின்றது நம்மளுடைய அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு கொள்கை திருவிழா, அதுவும் வெற்றி கொள்கை திருவிழா. இப்படி சொல்லும் போதே ஒரு உணர்ச்சி எழுது அப்படின்ற மாதிரியும் தன்னுடைய தாய்மண்ணை நிஜமா நேசிக்கக்கூடிய எல்லோருக்கும் இது இயல்புதான்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமா பூர்த்தி செய்யணும், அதுவும் அரசியல் ரீதியா சட்டப்பூர்வமா உறுதியா நிறைவேற்றணும். இதுதான் தன்னுடைய நெஞ்சில ரொம்ப ஆண்டுகளாவே அணையாம கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய லட்சிய கனல் அப்படின்னும் தளபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. முதல் மாநில மாநாட்டுக்கான கால்கோள் விழா இனிதே நடந்திருக்கு. மேலும் கழகத்துல இருக்கக்கூடியவங்க சில விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பொறுப்பான மனிதனை தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனை தான் நாடு மதிக்கும், முன்னுதாரணமா இருக்கக்கூடியவங்களை தான் மக்கள் போற்றுவாங்க. ஆக இந்த மூன்றுமா கழகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் இருக்கணும் அப்படின்றது தன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்த அரசியல் கட்சி மாதிரி சாதாரண கட்சி கிடையாது இது. ஆற்றல் மிக்க பெரும்படை இருக்கு, இளஞ்சிங்கப்படை, சிங்க பெண்கள் படை இருக்கு, குடும்பங்கள் இணைந்த கூட்டு பெரும்படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்தவங்கள மாதிரி இல்லாம நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல கூடினா கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னு இவர் குறிப்பிட்டிருக்காரு. மாநாட்டுக்கான நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் கூடிய விரைவில் சந்திக்கலாம், வி சாலை எனும் வெற்றி சாலையில விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நிச்சயம்னு தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.